வெல்கம் டு செல்வா சென்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி வெர்சஸ் ஆந்த்ரோபாலஜி. ஸோ நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஹிஸ்டரியா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஆப்ஷனல் பேப்பர் எதுக்கு சூஸ் பண்றோம்னா நம்மளோட சர்வீஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு தான். நம்ம ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ இல்லைன்னா வந்து நம்ம சர்வீஸ்ல இருக்கோமா இல்லையா இதை டிடெக்ட் பண்றது ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா அந்த கிளாரிட்டியை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிம்பிள் சிலபஸ். எவ்வளவு சிம்பிள் சிலபஸ் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சிடலாம். அதாவது வித் தட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பல்கி சிலபஸ் அண்ட் ஆல்சோ டைம் கன்சூமிங். டைம் கன்சூமிங் அப்படிங்கிற எவ்வளவு மோசம் அப்படின்னா நியர்லி அட்லீஸ்ட் 6 months ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஏன் அப்படின்னா இங்க பல்கி சிலபஸ் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் ஓல்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப வாஸ்ட் அப்படிங்கறதால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்சூமிங் ஆகும். அதே மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இனோவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் அங்க கொடுக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய நியூமெரிக்கல் ஃபேக்ட்ஸ் நிறைய வந்து நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இயர் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இயர்ஸ் வந்து நிறைய நீங்க வந்து மகப் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கன்னா தான் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில கிடைக்கும். ஆனா இங்க ஆந்த்ரோபாலஜில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஸ்கோரிங். ஏன் அப்படின்னா 362 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2019 வாங்கியிருக்காங்க. 362 அப்படிங்கிறது யூபிஎஸ்சி ஹிஸ்டரியில இது வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே தராத ஒரு மார்க் 362. இப்ப இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா இதுல எல்லாமே ஆன்சர் ஸ்ட்ரக்சர் தான். ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம எழுதணும், எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இதுதான் இங்க மெயினானது. இதுல உங்களோட இனோவேட்டிவ்னஸ் நிறையவே இருக்கும். அது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா எந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சர் பத்தி தான் நம்ம படிப்போம். நம்ம கல்ச்சர் அப்படின்றது ஃபேமிலி, கிட்ஷிப், மேரேஜ், நம்ம ட்ரைபல்ஸ் பத்தி படிப்போம், நம்ம கேஸ்ட் சிஸ்டம் பத்தி படிப்போம். இப்படி படிக்கிறதால அப்ப நம்மளை பத்தி படிக்கிறதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். அப்ப இப்பைக்கும் பாஸ்டுக்கும் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஹிஸ்டரியில வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எல்லாருக்குமே போர் அடிக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஸ்கோரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜில உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இங்க ரெண்டு சப்ஜெக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க மார்க் வைஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜி டாப்ல இருக்கும். தேங்க்யூ.